அவ கேள்விக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் பதில் சொல்லுவா? தியாகம் தான் இது. ஒரு தனியாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவனுக்காக எழுதி கொடுத்து இந்த தருதலைய உயிரோட மீட்டு கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காரு. அது தியாகம் தான். அம்மா உங்களுக்கு தெரியாது, செல்வன் அவரை கொல்றதுக்கு கூட ஆள விட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்தே நீ செஞ்ச தப்புகளை அடுத்தவங்க மேலதானே சுமத்தி இருக்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்பவாவது தெரியுதா? யார் நல்லவன் யாரு கெட்டவன் இப்ப என்னத்துக்கு? சின்ன பையனா இருக்கு சொல்லவே இவனுக்கு என்ன கேட்டா எப்பவும் ஆவாது. அத விடுங்க. ஆனா 10 மாசம் என்ன சுமந்து அதே தாய் தாண்டி உன்னையும் பெத்தெடுத்தா நான் எப்படி உனக்கு ஆவம் போட்டேன்? வந்திருக்கிறவன் யாருன்ற விவரம் தெரிஞ்சதுமாவது அண்ணான்னு ஓடி வருவேன்னு நினைச்சேன். கண்டுக்கலையே. எங்க இருந்து நீ வருவ? இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் தானே தட்டிக்கணும்ன்ற பேராசில இருக்கிற பொண்ணுக்கு அண்ணன் இருந்தா என்ன செத்தா என்ன பாசம் வந்துருவா போகுத? என்னடி என்ன ஊரை விட்டு காலி பண்றதுக்காக இதுங்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்கல்ல? இதுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இங்க வந்தனே தவிர இதுங்களோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. அடுத்தவங்க சொத்து என்னைக்கு எனக்கு வேணாம். நான் பெரிய பணம். என் தாயோட அன்பை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம அனாதையா நான் வாழ்ந்து நிக்கிறேன். உங்க அன்பு புரிஞ்சுக்காத இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க. ஏய், அனாதையா கடந்தவன் எடுத்து என் தம்பியாட்ட நான் வளர்கிறேன். இவன் எனக்கு உயிரை கொடுப்பான். நீ என் உயிரை எடுக்கிறதுக்கு தான் ஆள் அனுப்புவ. நீ நல்லா இருக்கணும் தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் எல்லாருமே இங்க இருக்கிறாங்களே. அப்புறம் எதுக்குடா இந்த கொலவெறி? ஏதோ தோணிச்சு கொட்டிட்டேன். பட்டா இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். என் இடது பார்வையை சின்ன வயசுலயே நான் இழந்ததுக்கு காரணம் நீ தானே. அதை சரி பண்ணி இப்ப வேற கண்ணு வைக்கிற அளவுக்கு வசதி என்ன நடக்குது? இருந்து நான் ஒத்த கண்ணோட இருக்கிறத ஆடையில போற வரைக்கும் என் தம்பி ஞாபகம் எனக்கு இருக்கணும் தான். ஆனா ஆத்திரப்பட்டு என்னை கொல்றதுக்காக ஏவி விட்ட ஆள்கிட்ட கூட நீ என்ன சொல்லி விட்ட? என் எட்டு பக்கம் குத்துன்னு. ஏன்னா எனக்கு அந்த பக்கம் பார்வை இல்லைன்னு தானே. நல்லா இருடா, உனக்கு தேவை பாசம் இல்ல சொத்துதாங்கிறத நான் வந்த இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்படியே இருடா. இத்தனை நாளா நான் படிக்கலையே மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை படிச்சிருந்தா இந்த மாணிக்கமும் ஒன்ன மாதிரிதான் ஆயிருப்பான் போட்டுக்குது. 6 அறிவு உள்ள மனுஷாளுங்களை விட 5 அறிவு உள்ள மாடுங்க எவ்வளவோ மேலும். புரிஞ்சா சரி, நான் வரேன். வாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் எவ்வளவோ தடுத்தும் உன்னை பார்த்தே தீருவேன்னு. நான் செஞ்ச தப்புக்கு வாழ்நாள் முழுக்க உங்க காலடியில விழுந்து கிடந்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. எதுவும் வேண்டாம், வீடு சொத்து அதிகாரம் எதுவும் வேண்டாம். கடைசி வரைக்கும் என் அண்ணனுக்கு தம்பிய நான் வாழ்ந்தா போதும். போகாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்கண்ணா. விட்றா விட்றா, சின்ன பிள்ளையாட்ட அழுவுறது நிறுத்து. பாவம் கலந்து போயிட்டான்டா. இவனை கூட்டிட்டு போய் கார்ல உட்காருவேன். வருதன் என்ன என்னன்னு கூப்பிட்டான்னு கேட்டீங்கல்ல? அண்ணன் இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த கடவுள் அவருக்கு ஆயுசு கொடுக்காம கூப்பிட்டுக்கின. என்ன இருந்தாலும் திடீர்னு அவருக்கு இந்த முடிவு வந்திருக்க கூடாது. திடீர்னு வந்த முடிவு இல்ல, அவரை சாகடிச்சுட்டாங்க.
நடந்ததை நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். போலீஸும் கோர்ட்டும் அதை நம்பவே இல்லை. செஞ்சது நீ. செய்ய சொன்னது யாரு? சொல்ல. நாரன், சைமன் நாரன். நல்லா இருக்கு. இந்த நாடார பத்தின விசாரணை கொழுந்து விட்டு எரியுது. அதான் விஷுவல் இம்பாக்ட். கடன் வாங்கணும்னு அதை கொடுத்து மீட்டவனும் இப்போ ஒன்னா கை கோத்துக்கிட்டானுங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நான் தான் சார் ஜெர்மன் விமான நிலையத்துல காலடி வச்சது இந்த கோடீஸ்வரன் அவங்க வரவேற்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒரு ரோமிங் கார் உங்ககிட்ட இருந்து அந்த செல்வரத்னத்தோட சடலத்துக்கு மலர் வளையம் வச்சிட்ட சந்தோஷத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். நீ மலர் வளையம் வைக்க தவறிட்ட என்ன தேடி அவன் வருவான். நான் எந்த கடலுக்கடியில எந்த கோட்டையில இருந்தாலும் சரி என்ன தேடி அவன் வருவான். வருவண்டா. நீ எந்த கடலுக்கடியில இருந்தாலும் நான் வருவேன். வந்துட்டேன். என்னைக்கு நான் உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நானும் இவ்வளவு நாள் ஃப்ராடா வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே நீ வெச்சடா பெருமாள் ரூபத்துல ஆப்பு. அதனால எனக்கும் உனக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல இங்கேயே வச்சு தீத்துப்போம். அப்புறம் இங்க வேணா போ. என்ன செல்வா, என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் தில்ல என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்க? வருவண்டா. நான் செத்தாலும் இங்க தனியா சாக மாட்டேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தந்தாலும் சாவேன். ஆம்பளையா இருந்தா ஒண்டிக் கொண்டு வாடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட மோதி பாடுறா. அவனை விடுங்கடா. நீ மலர் வளையமக்க தேடி போக வேண்டாம். அவனே வந்துட்டான். இங்கே வச்சிரு.
அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லி பார்த்தேன், என்னாண்ட வச்சுக்கினா உனக்கு தான் ஆபத்துன்னு. அப்பவும் நீ அணுகுன மாதிரி தெரியல. ஊருக்கே நல்லது செஞ்சு உத்தமரா வாழ்ந்தவரா என் அப்பா. அந்த நல்ல மனுஷனை சாகடிச்சது நீதானே எனக்கு தெரியும். கக்கிட்டடா ஆளு. கோர்ட்டுக்கு வெளியே ஏற்பட்ட அவமானத்தால நெஞ்சு வெடிச்சு செத்தது என் உசுர்ரா. அவரு சாவுக்கு காரணமானவனை நான் பழி வாங்கலனா அப்புறம் இந்த மாணிக்கம் வெறும் எருமை தாண்டா. அதுவும் அடிமாட்டுக்கு கூட லாய்க்கலாத எருமை ஆயிடுவேன். அன்னைக்கு உன்னை பார்க்க சொல்லவே சொன்னேன். நான் திரும்ப வரப்ப உன் மேல போத்த கோடி துணியோட தான் வருவேன்னு. நீ ஒரு புலிங்கிறதுனால நான் கொண்டாந்துக்கிறது இங்க கோடி துணி இல்ல, பொன்னாட, சிவப்பு பொன்னாட. முத்தண்ண இருந்தாத 2 கால் ஜடங்களுக்கு 4 கால் மாடுங்க தான் என்னைக்கா இருந்தாலும் ஏத்தது. அதுங்களை தூக்கல போட முடியாத. முத்தண்ணே சொல்லுங்க. எனக்கு இப்ப வலது கண்ணோட சேர்த்து இடது கண்ணு நல்லா தெரியுது. சரி, இங்க நிறைய காளைங்க இது, எருமைங்க இல்லையே? ஏன் இல்லாம? வெள்ளாரைய விட இங்க அதிகமா இருக்கு. அப்ப சரி, இனிமே இந்த ஊர்ல தான் நம்மளோட வியாபாரம். இங்க தானே என் அம்மாவும் கூட பிறந்தவனுங்கிறாங்க. வாங்க. அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமி, அடிதடி சிங்கம் தானடா ஐயா சாமி.